வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் போட்டுருங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க, அப்பதான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயந்திர நடவுக்கு மானியம் வழங்குறாங்க. அதாவது தமிழ்நாடு வேளாண்மை துறை பார்த்தீங்கன்னா இந்த மானிய தொகையானது அறிவிச்சிருக்காங்க. அதாவது எந்த பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறுவை பட்டத்திற்கு நெல் சாகுபடி செஞ்ச அனைத்து விவசாயிகளுக்குமே மானியம் வழங்குறாங்க. சோ அதற்கு நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இயந்திர நடவு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு 100% மானியம் இருக்கு. சோ நீங்களும் இயந்திர நடவு செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த மானியத்துக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ எங்க போய் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான விவசாயிகள் இந்த மானிய தொகைக்கு அப்ளை பண்ணலாம்ன்றதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மானியம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் பார்த்தீங்கன்னா மானியமா தராங்க. டெல்டா மாவட்டங்கள் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இந்த மானிய தொகையானது பொருந்தும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் அருகாமையில் உள்ள வேளாண்மை துறையை அணுகி நீங்க இந்த சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க. நடவு செய்வதற்கான ஆள் பற்றாக்குறையின் காரணமாக தாங்க இந்த மானிய தொகையானது அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நடப்பாண்டில பாத்தீங்கன்னா வேலூர், கன்னியாகுமரி, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்திற்கு இந்த மானிய தொகையை பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த மானிய தொகைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நில உரிமையாளரும், அது மட்டும் இல்லாம குத்தகை பயிர் வச்சிருக்கிறவங்களும் இந்த மானிய தொகையை நீங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான சில டாக்குமெண்ட்லாம் நீங்க கரெக்டா ஃபைல் பண்ணணும். விவசாயிகள் கவனத்திற்கு, நீங்கள் நடவு செய்த மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க கிராம அலுவலர் விஓ கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்குமெண்ட் வாங்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ட அடங்கல், நீங்க நடவு செய்ததற்கான பரப்பளவின் சிட்ட அடங்கல் வாங்கணும். இதற்கான விண்ணப்பங்கள் பாத்தீங்கன்னா வரவேற்கப்படுகிறதுங்க. சோ அது எப்பல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தொடங்கி இருக்குங்க. சோ அது மட்டும் இல்லாம இது எந்த பட்டத்திற்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்திற்கு நடவு செய்த விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த பதிவுக்கு நீங்க மானியத்துக்கு நீங்க பதிவு பண்ணலாம். கைகளால் நடவு செய்வதற்கு ஆள் பற்றாக்குறையின் காரணமாக தாங்க இந்த மானிய தொகையானது அறிவிச்சிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 ரூபாய் பாத்தீங்கன்னா மானிய தொகையா அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல எலிஜிபிளான விவசாயிகள் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மானிய தொகை பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், தஞ்சாவூர், கும்பகோணம், காஞ்சிபுரம், திருச்சி, வேலூர், கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு தலா 4000 ரூபாய் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கு சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு எனக்கு தெரியல. ஸோ நீங்க கண்டிப்பா உங்க வேளாண்மை துறையில போய் நீங்க கண்டிப்பா கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஸ்கீம் இருக்கும். நீங்க மறக்காம கேட்டு அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரியான தமிழ்நாடு வேளாண்மை துறையின் கீழ் இந்த மானிய தொகையானது இருக்கிறது. ஸோ கண்டிப்பா நீங்க கேட்டு பயன்பெறுங்க. ஸோ உங்க அருகாமல் இருக்க வேளாண்மை துறைக்கு நீங்களாவே போயிட்டு இந்த மாதிரியான நெல் நடவு செய்யும் மிஷின்ல நடவு செஞ்சிருந்தா இந்த மாதிரி மானியம் தந்திருக்காங்களே நம்ம மாவட்டங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. ஸோ அனைத்து விவசாயிகளும் பயன்பெறணும். அது மட்டும் இல்லாம மானியம் பெறுவதற்கான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், சிட்டா நில சிட்டா பாத்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஒண்ணு அடங்கல் பாத்தீங்கன்னா உங்க கிராம விஓ கிட்ட அடங்கலை வாங்கிக்கங்க. நடவு செய்யும் மிஷின் பில், அதாவது நடவு செய்வதற்கான இயந்திரத்துக்கான பில் பாத்தீங்கன்னா நீங்க நடவு செய்யும் நபர்கிட்ட வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பேங்கோட IFSC கோட் கரெக்டா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க நிலத்தோட GPS லொகேஷன் போட்டோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ கேட்பாங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் அவைலபிளா இருக்குங்க. GPS லொகேஷன் கேமரா அப்படின்னு போட்டீங்க, மேப் கேமரா அப்படின்னு போட்டீங்கன்னாவே வந்துடும். ஸோ அதுல நீங்க போட்டோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பிரிண்டடா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்துடும். நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, நீங்க எந்த இடத்துல பயிர் பண்ணிருக்கீங்க, எல்லா ஒரு டீட்டெயிலோட வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பண்றதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மைத்துறை அலுவலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஆனது சப்மிட் பண்ணணும். உங்கள் பகுதியில் பரிந்துரைக்கப்பட்ட வேளாண் அதிகாரியை நீங்க பார்த்து இந்த டாக்குமெண்ட்டாக கொடுத்துருங்க. அதாவது வில்லேஜ் அக்ரி ஆபீசர்னு சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது நீங்க விவசாயம் எந்த இயந்திர நடவு தான் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம 1 month ஆஃப்டர் பாத்தீங்கன்னா 1 மாதத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணுவாங்க. ஸோ நீங்க
ஃபைல் கொடுத்த 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டை உங்கள் பேங்க் மூலயமா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அமௌண்ட் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அனைத்து விவசாயிகளும் இந்த ஸ்கீமை பயன்படுத்தி பயன்பெறுங்க. ஸோ உங்கள் அருகாமையில் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறையின் காரணமாக மிஷின் நடவு செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அவருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விவசாய குரூப்லேயும் இந்த வீடியோவை ரொம்பவே பயன்படுத்தி விடுங்க, இல்லை லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க, லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். நானும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எந்த விதமான சந்தேகமும் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மூலயமா நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பர்சனலாக கூட இந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். ஸோ மறக்காம ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கிடைச்சிரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பை, டாட்டா. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயி மற்ற விவசாயிக்கு ஷேர் பண்ண மறந்தாதீங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை, டாட்டா.